ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸல் ஷீட்டோட பேசிக் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோமு, இன்செட்டு, பேஜ் லேஅவுட்டு, ஃபார்முலாஸு, டேட்டா ரிவ்யூஸ், ஸோ இதெல்லாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹோம்ஸ் போய்க்கலாம். ஹோம்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இது பார்த்தீங்களா, இந்த ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப மேஜராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல்ஸு. ப்ளஸ் இது வந்து நம்ம அலைன்மெண்ட் பண்ணுறது. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க அலைன்மெண்ட்டு, ஃபாண்டு, கிளிக் போர்டு, நம்பரு, ஸ்டைல்ஸு, செல்ஸு, எடிட்டிங்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன வீட்டில் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுதான் வந்து நம்ம ஃபார்மெட்ஸு. ஸோ நம்ம என்னென்ன ஃபார்மெட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா டேட்லையுமே இதில் இருக்கும். ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் ஏகப்பட்ட ஃபாண்ட் இருக்குது. கேலிபரி, ஏரியல் பிளாக்கு, டைம்ஸ் நியூ ரோமன், ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் ஃபார்மேட் அது எது வேணுமோ ஃபஸ்ட் சூஸ் பண்ணிட்டு, செகண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைஸு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அவரோட யூடியூப்னு அடிக்கிற பாருங்க, யூடியூப்னு அடிச்சிட்டோன்னா ஓகேவா, இதோட ஃபாண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபாண்ட் தெரியல இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஏ சிம்பிள் இருக்குல்ல, பிக் ஏ இருக்குது, இங்கே ஸ்மால் ஏ இருக்குது. நீங்கள் பிக் ஏ கிளிக் பண்ண கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்போட சைஸும் நம்ம இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா சைஸும் நம்ம இன்க்ரீஸ் ஆகும். 18 இருக்கா, 20, 24 இந்த மாதிரி நமக்கு இங்கே இதே டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, இதே ஸ்மால் ஏவை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே டிக்ரீஸ் ஆகும் நம்மளுக்கு. அப்படி பார்த்தா எங்கள் சைஸ் குறையுது. இது வேண்டாம் எக்ஸாக்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 20 வேணும் அப்படின்னா நீங்கள் 20 அதை கிளிக் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 நம்பர்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். பட் இதை கிளிக் பண்ணும்போது ஓவராலாக நமக்கு அந்த மாதிரி கிடைக்கும். 22 இதாகிடும். இந்த ஃபாண்ட் வேண்டாம் அப்படின்னா ஃபாண்ட் நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஏரியல் பிளாக்னா ஏரியல் பிளாக் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த இதுக்கேற்ற மாதிரி நமக்கு மாறும். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா ப்ரீவியஸ் போனோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு அண்டு ஆப்ஷன் இருக்குது. இது அண்டு ஃபாண்ட் இருக்கா, இது கொடுத்திங்கன்னா அண்டு ஆப்ஷன் தான். இது கொடுத்திங்கன்னா அண்டு ஆயிடும். ஸோ இதை டெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம போல்டு பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்குங்களா இந்த பி லெட்டரு, இது அமைத்திங்கன்னா அப்படியே போல்டாக மாறிடும். ஸோ பார்த்தீங்களா ப்ரீவியஸ் இதுக்கும் அப்படி இருக்குன்னு. ஸோ ஓகேங்களா, இதான் வந்து இந்த பியோட ஆப்ஷன். இது வந்துட்டு இன்க்ளைண்டு டெக்ஸ்ட் எதுவுமே இன்க்ளைண்டாக மாறும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது அமைத்திங்கன்னா இன்க்ளைண்டாக மாறும். இதுதான் இந்த ஐயோட ஃபியூச்சரு. இது பார்த்தீங்கன்னா அண்டர்லைன், டெக்ஸ்ட்டுக்கு கீழே ஒரு அண்டர்லைன் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, யூடியூபுக்கு கீழே ஒரு அண்டர்லைன் இருக்கா, இதான் அந்த அண்டர்லைன். இது வேண்டாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த அண்டர்லைன் எடுத்துக்கினா அண்டர்லைன் போயிடும். ஸோ இது வந்து நம்ம எக்ஸல் ஷீட்னால நார்மலாக உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் அந்த ஒரு கோடு எல்லா கோடும் நம்ம போட்டிருப்பாங்க. இந்த பேசிக்ஸ் இங்கே கோடு தெரியுது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஸ்டார்டிங் இருக்கும். பட் இது நீங்கள் இது வந்து நம்ம பிடிஎஃபாவோ இல்லை வேறு ஏதாவது கன்வெர்ட் பண்ணும்போது அந்த பாக்ஸ் நம்ம போயிடும். ஸோ அந்த பாக்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே இது வந்து டேபிள் ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல் பார்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஆல் பார்டர் ஆகிடும். ஸோ இதில் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சியோட காலம்குள்ளே தான் நம்ம அந்த யூடியூப் எழுதியிருக்கோம். பட் சியோட காலம் இவ்வளோ தான் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் வந்து இந்த சியோட காலமாக தாண்டி போகுது. இப்படி தாண்டி போகிறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, ஆனால் அந்த சி காலத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க் மாறுது பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளஸ் சிம்பிள் மாதிரி மாறுதா, அவங்க வந்து டபுள் டிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி இங்கே மாறிக்கும். அந்த சி காலத்து அந்த வேர்ட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே அந்த இது போயிடும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த யூடியூபுக்கு நம்ம பார்டர் தெரியும். ஸோ தெரியலனா இங்கே நான் தனியாக போட்டு காமிக்கிறேன். இப்போ சும்மா செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணதுனால இங்கே பார்டர்ஸ் காமிக்குது. ஸோ இங்கேயே செலக்ட் பண்ணாலும் பார்டர் மாறும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏரோ பக்கத்தில் ஏரோ மார்க் இருக்குல்ல, அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த ஆல் பார்டர்ஸ் அப்படி கொடுத்தா இந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதான் அந்த பார்டர் கிரியேட் ஆகிடுச்சு. இல்லை எனக்கு ஆல் பார்டர்ஸ் வேண்டாம், எனக்கு குறிப்பிட்ட அப்பு மட்டும் வேணும் இல்லை டவுன் மட்டும் வேணும் அப்படின்னா கூட நம்ம இங்கே இது பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் 2 காலம் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் இருக்குது. பாட்டம் பார்டர் இருக்கா, இல்லை டாப் பார்டரா, இல்லை லெஃப்ட் பார்டரா, ரைட்டா, இல்லை நோ பார்டரே வேண்டாமா, அவுட் சைடுனா பார்த்துக்கோங்க, அவுட் சைடு மட்டும் தான் பார் வரும், இன்னர்ஸ்க்கு எதுக்குமே வராது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் அது. அதுக்கப்புறம் இது வந்து திக் அவுட் சைட் பார்டர், இது வந்து ரொம்ப திக்காக காமிக்கும், அவுட் சைடு ரொம்ப திக்காக காமிக்கும். பார்த்தீங்களா, நம்ம ஒரு சில இதுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி பார்டர்ஸ் போட்டு அவுட்ரு மட்டும் நம்மளுக்கு திக்காக வேணும் அப்படின்னு நம்ம ஒரு சில டிசைன்ஸ் நம்ம வேறு ஏதாவது நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா
இந்த மாதிரி கொடுத்து நம்ம கொஞ்சம் டிசைன் காமிச்சு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக நம்ம ஒரு சில வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்படி இருந்துச்சு, அதே அந்த தின் பார் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி மாறி இருக்கு. ஸோ இதான் அந்த தின் பாரோட ஃபியூச்சரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் டபுள் பாரு, ஸோ தின் பாட்டம் பார்டரு, டாப் அண்ட் பாட்டம் பார்டரு, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது வேணால் நம்ம பார்டருக்கும் நம்ம ட்ரா பண்ணி காமிச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் இல்லை, எரேஸ் பார்டரில் பார்டர் எரேஸ் பண்ணி எரேஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது, இன்னும் இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்து இது இருக்குங்களா, இது வந்து பெயிண்ட் ஆப்ஷன், ஃபில் கலர். ஸோ நம்ம ஏதாவது பர்டிகுலர் நமக்கு ஒரு நிறைய காலம் இருக்குது. ஓகே, ஒரே நிமிஷம் இதெல்லாம் நான் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். நான் இது வந்து நோ பார்டர் கொடுத்துக்கிறேன், நோ பார்டர். ஸோ பார்டர் போயிடும். இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பார்டர் போகல, நீங்கள் இப்போ நான் பண்ண மாதிரியே நீங்கள் நோ பார்டர் கொடுத்து பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ சும்மா நீங்கள் போய் செலக்ட் பண்ணிவிட்டு இது இருக்குங்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பெயிண்டர். ஸோ நம்ம தான் மவுஸை வந்து கீழே கிளிக் பண்ண கீழே அது கிட்ட கொண்டு போனீங்கன்னா அதோட கீழே காமிக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதோ அதுவே காமிக்கும். ஸோ இது வந்து ஃபார்மேட் பெயிண்டிங். இதை கொடுத்துட்டு அப்படியே எங்கே வேணுமோ அதே மாதிரி இப்போ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுறது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாதிரியா க்ரீன் கலரில் டாட் லைனில் வருதா, அவங்க செலக்ட் பண்ண ஆப்ஷனு இங்கே நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ அந்த பார்டர் போயிடும். ஸோ ப்ரீவியஸாக நம்ம என்ன செலக்ட் பண்ணோமோ அந்த ஃபீச்சர்ஸ் அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே காமிச்சிடும். ஸோ அதான் அந்த ஃபில் கலரோட ஃபார்மேட் பெயிண்டோட ஒரு ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? இது வந்துட்டு நம்ம காப்பி, இது வந்து கட்டு, அது அசஸோட தெரியும், அந்த மாதிரி தான். ஸோ ஃபில் கலர் இங்கே யூடியூப்பு, இங்கே வந்துட்டு நான் சேனல் போடுறேன், சேனல். அது மாதிரி இதோட ஃபார்மேட்லேயே எனக்கு இதுவும் வேணும், அது மாதிரி கொடுத்தாச்சு. அதே மாதிரி டியூ கொஞ்சம் காலம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், காலம் இத்தனை இன்க்ரீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது ஒரு கலரு, இங்கே நம்ம கலர் டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை செலக்ட் பண்ணிட்டு இது ஃபில் கலர் இருக்குல்ல, இதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி கலர் வந்துடும். ஸோ அந்த கலர் வேண்டாம், எனக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா அது பக்கத்தில் ஒரு டாட் இருக்கா, ஸோ அந்த டாட்டை கிளிக் பண்ணும்போது இங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், கீழே பாருங்கள், அப்படி கலர் இங்கே சேஞ்ச் ஆகிட்டு வரும். உங்களுக்கு என்ன கலர் சூஸ் வேணுமோ ஸோ அந்த கலர் வச்சுக்கலாம். நான் க்ரீன் கலர் க்ரீன் கலர் வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதுக்கும் வைக்கலாம், இதுக்கும் வச்சுக்கலாம். இல்லை ரெண்டுக்கும் ஒரே கலர் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கும் நான் சும்மா க்ரீன் கலர் ரெட் கலர் வைக்கிறேன், இந்த மாதிரி இந்த கலர் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதான் இது ஆப்ஷன். இது பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இங்கே யூடியூப் கிளிக் எல்லாமே நம்ம அந்த டெக்ஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணால் மட்டும் தான் அந்த ஆப்ஷன் இருக்காகும். ஐ மீன் நம்ம இந்த ஃபில் கலர் வந்து நம்ம எங்கே வச்சு கிளிக் பண்ணால் அந்த ஃபில் கலர் அப்ளை ஆகும். பட் இதுக்கு வந்து அப்படி கிடையாது. ஃபான் கலர் இருக்குல்ல, இதுக்கு வந்து அப்படி கிடையாது. இங்கே ஏதாவது நம்ம டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் தான் இது அப்ளை ஆகும், இல்லைன்னா அப்ளை ஆகாது. இந்த பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணால் அந்த யூடியூப் கலர் மாச்சு. சாரி, பார்த்துக்கோங்க. இப்போ யூடியூப் வந்து டெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பிளாக் கலரில் இருக்குல்ல, இதே நம்ம இந்த டெக்ஸ்ட் ஃபான் கலர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் கலராக மாறிடுச்சு. இதே எனக்கு ஒயிட் கலராக மாறணும் அப்படின்னா அது பக்கத்தில் ஏரோ மார்க் இருக்குது, நீங்கள் ஏகப்பட்ட கலர் இருக்குது. ஸோ ஒயிட் கொடுத்தா இது ஒயிட் கலர் மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்சஸ் கொடுக்கும், அதான் வந்துட்டு இந்த ஃபான் கலரோட ஆப்ஷன். ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே டெக்ஸ்ட் வந்து அலைன் பண்ணுறது. இது அலைன் லெஃப்ட்டு, அலைன் சென்ட்ரு, இது அலைன் வந்து ரைட்டு. ஸோ இது வந்து அந்த இது வந்து டெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனு சென்ட்ரு அந்த மாதிரி காமிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வச்சு நான் கீழே கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, பார்த்தீங்களா? இப்போ இது ரெண்டும், இப்போ இது வந்து டவுனில் இருக்குது, இது வந்து அப்பில் இருக்குது டெக்ஸ்ட்டு மட்டும். இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து நான் வந்து மேலே அப்பில் வேணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அப் இருக்கும், அலைன் அப் இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா அப்பில் வந்துடும், இது கொடுத்தீங்கன்னா டவுனில் வந்துடும், சரி சென்டரில் வந்துடும், சாரி இதுனா டவுனில் வந்துடும். ஸோ அது மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அலைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு செலக்ட் பண்ணி நான் சென்டர் வச்சுக்கலாம். அதே மாதிரி இது பக்கத்தில் இருக்குங்களே, இது வந்து ஓரியன்டேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கிளில் வச்சுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஆங்கிள், அந்த மாதிரி ஆங்கிள் வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது. கிளாக் வைஸு, ஆன்டி கிளாக் வைஸு அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை வெர்டிகலாக வேணும்னா வெர்டிகலாக வேணும் பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அதோட ஃபீச்சர்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வேண்டாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நம்மளுக்கு ரெண்டு வச்சுக்கிறேன். இங்கே ரெண்டு காலம், அதாவது ஜி காலம், ஹெச் காலம், ரெண்டு காலம் இருக்கா. ரெண்டையும் நான் ஒட்டுக்கா ஒரே காலம் ஆக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் செல் மெர்ஜ் செல்ஸ் இருக்கும். இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா மெர்ஜ் செல்ஸ்ன்னு இருக்கா,
மெர்ஜ் ஆச்சுன்னா ரெண்டுமே ஒன்றா ஒரே பார்த்தீங்கன்னா சென்டருக்கு அந்த லைன் காணாமல் போயிடுச்சு. ஸோ ரெண்டுமே நம்ம ஒரே செல்லாக மாற்றிக்கலாம். மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து அன்மெர்ஜ் செல் கொடுத்தீங்கன்னா அந்த செல்ஸ் வந்து அப்படியே திருப்பி போயிடும். ஸோ அதுலேயே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது பார்ப்பீங்க. ஸோ ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கும்ல, எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஜென்ரல்னால் நம்ம டெக்ஸ்ட் இது மாதிரி எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதே ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலு, நம்பரு, கரன்சி, அக்கௌண்டிங்கு, ஷார்ட் டேட்டு, லாங் டேட்டு, டைம், ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது நம்ம டேட் நம்ம வந்து என்ன சொல்கிறது, டேட் நம்ம வந்து 12, 13 அந்த மாதிரி நம்ம டேட் என்டர் பண்ண தேவையில்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த டேட் கொடுக்குறோம் பாருங்கள். இப்போ லாங் டேட் கொடுத்து பார்க்குறேன். ஸோ லாங் டேட் இந்த இதில் மட்டும் தான் லாங் டேட் இருக்குது. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் காலம் வச்சிங்கன்னா அது ஜென்ரல் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து நான் ஒரு டேட் போடுறப்பன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேட் நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த டேட் நம்ம கொடுக்குறோம், உங்களுக்கு போய்ட்டு நம்ம லாங் டேட் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டேட் நம்ம போட்டுக்கலாம் 28 ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டாட் வச்சுக்கலாம், அந்த டாட் ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லாஷ் போட்டிங்கன்னா இன்றைக்கி 09 ஸ்லாஷ் போட்டு 2025 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி டேட் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 09 கொடுத்தது இங்கே செப்டம்பர் ஆயிடுச்சு. அதான் வந்துட்டு இந்த டேட்டோட ஒரு ஃபியூச்சர்ஸ். இப்போ நம்ம கொடுத்தது லாங் டேட். இது ஷார்ட் டேட் கொடுத்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி நான் செப்டம்பர் கொடுத்தா 09 அப்படின்னு நம்பராக வந்துடும். ஸோ இது வந்து ஃபார்மேட்டிங் கண்ட்ரோல் ஃபார்மேட்டிங் அந்த மாதிரி நம்ம டேட்டாஸு, கலர்ஸு, பார்ஸ்னு ஏகப்பட்ட செட் பண்ணி இதோட மெத்தட்ஸ் எப்படி ஒர்க் ஆக கூட நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்துட்டு நம்ம நிறைய டேபிள் அதெல்லாம் போட்டு பர்சன்டேஜஸ் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? இதுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நான் அடுத்தது சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்செட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். பிக்சர்ஸ் ஆட் பண்ணால் பிக்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து ஆஃப்லைன் பிக்சர், ஆன்லைன் பிக்சர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஷேப்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஷேப்ஸ் நீங்கள் வைக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கிள் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துடும். இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணி வச்சா அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்துடும். ஸோ அதான் வந்துட்டு ஷேப்ஸ் இருக்குங்க, ஐகான்ஸு, ஸ்க்ரீன்ஷாட்டு, இது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குங்க. இந்த ஃபீச்சர்ஸ் இந்த சார்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, இதில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு நம்ம லாஸ்ட் இயர் இந்த குரோத்து, இந்த இயர் இந்த குரோத்து, ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் நம்ம காமிக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாங்க. ஸோ இதோட அப்டேட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கீழே நான் சொல்கிறேன். அடுத்த பேஜ் லேஅவுட்டுங்க. இந்த பேஜ் லேஅவுட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட் செட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஷீட்டோட சைஸு நார்மலாக வேணுமா, அது இந்த நார்மல் ஒய்டு நேரோன்னு இருக்குது. இதோட எப்படி ஒர்க் ஆகும் இப்போ தெரியுதுன்னா சைட்லேயே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் மாதிரி சின்னதாக ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நேரம்னா அப்படி தான் இருக்கும், ஒய்டுனா அப்படி தான் இருக்கும், சாரி நார்மல்னா அப்படி தான் இருக்கும், ஒய்டுனா அப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஒரு பாக்ஸ் சிம்பிள் இருக்குல்ல, இந்த ஒரு பாக்ஸ் சிம்பிள் கூட தான் நம்ம டெக்ஸ்ட் சைஸ் எல்லாமே வரும். இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது கூட தான் நம்ம டெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ணுறது எல்லாமே இந்த ஒரு பாக்ஸ்குள்ளே மட்டும்தான் வரும். அவுட் சைடில் எதுவுமே வராது. ஓகேங்களா? ஓரியன்டேஷன் நம்மளுக்கு ஆக்சுவலாக தெரியும், போர்ட்ரேட்டாக லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு வரும். சீட் சைஸ் ஃபிட் பண்ணிக்கலாங்க. A4 A3 என்ன வேணும், நம்ம A4 தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவோம், A4 கொடுத்துக்கலாங்க. அப்புறம் பிரிண்டர் ஏரியா, இது வந்து நம்ம பிரிண்ட் செட் பண்ணிக்கலாங்க. ஸோ வந்து எனக்கு இவ்வளோ ஷீட்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இவ்வளோ ஷீட் இருக்குது, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இது மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இதை கொடுத்து நம்ம பிரிண்ட் ஏரியா கொடுத்து இதை செட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. அது ஹிடனாக நிறையா இருக்குது. இதை பற்றி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் தனியாக வீடியோ போடுறேன். தென் இங்கே வந்து வித்து ஹைட்டு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் எல்லாமே இருக்குங்க. ஸோ ஃபார்முலாஸும் ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்குங்க. உங்களுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தெரியும் தெரியாது எல்லாமே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபார்முலா பற்றி டவுட் இருந்தால் கூட சொல்லுங்கள். எல்லாமே ஃபியூச்சர் வர வீடியோஸில் நான் எல்லாமே அப்டேட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லுவேன். தென் டேட்டா